இன்றைக்கி அம்மா முட்டை குழம்பு எப்படி செய்யணும்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள். சட்டியை வச்சாச்சு. சட்டி காயட்டும். முட்டை குழம்புக்கு தேவையான பொருள்: குழம்பு பொடி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கா, முட்டை. இதை எப்படி குழம்பு வைக்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா வதங்கி வச்சு பதங்கிறது முன்னாடி தக்காளி எல்லாம் வதங்கிட்டு உப்பு 2 உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கின முன்னாடி குழம்பு பொடி வீட்டில் அரைச்சிடுறேன். தண்ணியை ஊற்றி உப்பு தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளேயே முட்டையை அடித்து உடச்சி வச்சுருக்கேன். நான் இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் அடித்து பனியாரக்குழியில் ஊற்றி அதை உள்ளே எடுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். இது அம்மா ஸ்டைலில் வச்சுருக்கேன். உப்பு போட்டு நல்லா இப்போ அடித்து வச்சாச்சு. அடித்து வச்சுட்டு இப்போ பனியார சட்டி குழம்பு கொதிச்சிருச்சு. குழம்புக்குள்ள குழியில் போட்டு வேக வச்சு இதுக்குள்ளே போட்டிருக்கோம். இந்த செத்தோட இருக்கட்டும். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அம்மா நான் சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்து சோறு வடித்து இன்றைக்கி முட்டை குழம்பு நான் என் ஸ்டைலில் வச்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் வைங்க. குழந்தைய நல்லா சாப்பிடுங்க. பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடலாம். மணவாள கிச்சனுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.